அப்பனே முருகா. தம்பி, கரூர் போகணும், எப்படி போகிறதுப்பா? இப்படியே நேராக போனீங்கன்னா ரைட் சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. சரிங்க. பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கு, அவர் என்ன தாண்டி போயிட்டு இருக்காரு? ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன தம்பி? என்னங்க பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கு, நீங்கள் தாண்டி போயிட்டு இருக்கீங்க? நடந்தே போகலாம்னு வரணும். எங்க கரூருக்கு நடந்து போறீங்களா? ஆமாங்க தம்பி. காசு இல்லை போல. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், இதை வச்சு பஸ்ஸில் போங்க. ஏமாத்திட்டாங்க தம்பி. யார் ஏமாத்தினா? மாதம் 12,000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க தம்பி. சரி, சம்பளம் அதிகமாக கிடைக்குதுன்னு இங்கே வந்தனுங்க. வந்து 4-5 நாளாக காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் நிற்கிற வேலைங்க. காலெலாம் ஓஞ்சி போயிடுதுங்க. ஷிஃப்ட்டு மாற்றி உடச்சோன்னா உனக்கு வேலையே இல்லை போப்பான்ட்டாங்க. சரி, 4 நாள் வேலை செஞ்ச வேசைனாலும் கொடுங்கன்னு கேட்டேன் தம்பி. அதுக்கு 4 நாள் சோறு தின்னதுக்கும் தங்கி இருந்ததுக்கு சரியாக போச்சுன்னு வளைச்சி முடிக்கிட்டாங்க தம்பி. யார்கிட்டயாவது கேட்டு கூட வாங்கிட்டு போயிருக்கலாம்ல? கேட்டேன் தம்பி. கைகால் நல்லா தான் இருக்குது, உழைச்சி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது தம்பி, இந்த ஊரில் உதவின்னு யாருக்கிட்ட கேட்டாலும் பிச்சைக்காரனா நினைப்பாங்க. இங்கே நிறையா பேர் ஏமாத்ததுனால யாருக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதை பிடிங்க முதல்ல.